ரைட். WTO பார்த்தோமா? எதுக்காக அந்த அமைப்பு உருவாக்குறாங்க? உலக வர்த்தகத்துக்காக. எந்த ஆண்டு உருவாக்குறாங்க? 95. அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு? கேட் அமைப்பு கிடையாது, அது ஒரு அக்ரிமெண்ட். சரியா? அது ஒரு அக்ரிமெண்ட். அதிலே இருக்கு பாருங்க. கேட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட். சரியா? டேரிஃப்னா என்ன அர்த்தம்? வரி. ஏற்றுமதி இறக்குமதியில் அந்த வரியை பற்றி. அது எப்போ உருவாக்குறாங்க இந்த அக்ரிமெண்ட்? 45. ரைட். அது அமைப்பாக மாறுறது எப்போ? 95. எத்தனாவது மாநாட்டில் பேச்சுவார்த்தையில் அது முடிவுக்கு வருது? 8வது. அது எங்கே நடந்துச்சு? உருகுவே சுற்று. அதில் ஒரு அக்ரிமெண்ட் பார்த்துட்டோம். ட்ரிம்ஸ் பார்த்தோமா? ட்ரிப்ஸு பார்த்தோம். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமானது. பொருளை தயாரிக்கிறது, டிசைனு, அது யார் உரிமை, அது சம்மந்தமானது. அடுத்து ட்ரிம்ஸ் பார்க்க போகிறோம். இது வாணிபம் தொடர்புள்ள முதலீட்டு வழிமுறைகளுக்கான ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். ஃபுல் ஃபார்ம் கேட்பான், பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில், யூபிஎஸ்சியில் கான்செப்ட் தான் கேட்பான். அதில் அந்த ட்ரிம்ஸில் எதை பற்றியெல்லாம் பேசுது அப்படின்னு கேட்பான். இங்கேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். குரூப் 1லாம். அது வெளிநாட்டு மூலதனம் மீதான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாட்டுகள் தொடர்புடைய ஒப்பந்தம் ஆகும். வெளிநாட்டுக்காரன் பார்த்தோம்ல, இது FID ஃபாரின், FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் என்னது? FPI. அப்புறம் அல்லது FIக்கு இன்னொரு பேர் என்னது? FII. பார்த்தோமா? இது ரிலேட்டடெல்லாம். உறுப்பினர் நாடுகளின் உள்நாட்டு வாணிப மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு சமமாக வெளிநாட்டு நிறுவனங்களையும் நடத்த வேண்டும் என இந்த ஒப்பந்தம் கூறுகிறது. ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கங்க. இப்போ ஃபாரின் கம்பெனி ஒன்று இங்கே வருது, அவனை நம்ம எப்படி பாவிக்கணும்? வெளிநாட்டு கம்பெனி மாதிரி பார்க்கக்கூடாது, நம்ம இந்தியன் கம்பெனி மாதிரியே பார்க்கணும். அதையும் தாண்டி போயிட்டோம். அதனால தானே அது பேங்க்லாம் எந்த பேங்க் அதிகமாக இருக்குது? ஃபாரினர்ஸ் பேங்க் தான் அதிகம். அந்த மாதிரி அதே மாதிரி வளரும் நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை பரவலாக கடைபிடிக்கிறது. வளரும் நாடுகள் அவனுக்கு தேவை, அவன் வந்து ஆரம்பித்தா தான் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்குதா நமக்கு? ரைட். இதெல்லாம் செய்கிறாங்க. எந்தெந்த துறைகளின் முதலீடு செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் இருந்துச்சு. வெளிநாட்டு கம்பெனிக்காரன் வரலாம், ஆனால் எல்லா துறையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுலாம் இருந்துச்சு. இதில் மட்டும் நீ ஃபாரின்காரன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலான்னு இருந்துச்சு. அதெல்லாம் நீக்கு அப்படின்றான். யார் சொல்கிறா? அதை ட்ரிம்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதில் சொல்கிறாங்க. அதேமாதிரி உள்நாட்டு, இப்போ கார் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அவன் நம்ம நாட்டில் தயாரிக்கிற பொருள் தான் நீ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், கம்பல் பண்ணக்கூடாது. அவன் நம்ம நாட்டை, உங்கள் நாட்டோட சீப்பாக வேறு எங்கேயாவது குவாலிட்டியாக கிடச்சுன்னா அங்கேருந்து கூட என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அதான் சொல்கிறாங்க. கட்டாய ஏற்றுமதி நிபந்தனை விதிக்கக்கூடாது. இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணு, ஆனால் எங்கள் நாட்டில் விற்கக்கூடாது, நீ ஏற்றுமதி வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. சரியா? அடுத்தது உரிமை தொகை, லாப பங்கு மற்றும் வட்டி வருவாயை பன்னாட்டு முதலீட்டாளர்கள் வேறு நாட்டுக்கு எடுத்து செலவை தடை செய்யக்கூடாது. இப்போது டிவிடெண்ட் பார்த்தோம்ல, அதான் லாப பங்குன்றான். டிவிடெண்ட் ஆக்சுவலாக பங்கு ஆதாயம்னு சொல்லுவாங்க. முதலீடு போட்டான்ல, போட்டவனுக்கு நிறுவனத்துலேருந்து லாபம் வரும், அதை பிரித்து கொடுப்பாங்க, அதான் லாப பங்கு. அது அவங்க கடன் கொடுக்குறான், அதில் வட்டி கிடைக்குது. இந்த பணத்தெல்லாம் நீ இந்தியாவில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வேறு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு என்ன பண்ணக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது. புரியுதா? அடுத்தது இறக்குமதிக்கு சமமாக ஏற்றுமதி செய்ய வேண்டும் எனவும் நிர்பந்திக்கக்கூடாது. வெளிநாட்டிலேருந்து ரா மெட்டீரியல் நிறைய எவ்வளோ வாங்குறியோ அதுக்கு இதுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணணும். ஏன் அதை பண்ணுவாங்க? அப்படி பிஓபி பிரச்சனை வராது. சரியா? அது மாதிரி
இதெல்லாம் வந்து ட்ரிம்ஸில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள். இது எல்லாமே இது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், ட்ரிம்ஸ் ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? இதெல்லாமே எது ரிலேட்டடு? இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டுக்காரன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது இந்த நிபந்தனைலாம் இருக்கக்கூடாது, ரிலாக்ஸேஷன் பண்ணிடுன்றான். அடுத்தது கேட்ஸ், 3வது அக்ரிமெண்ட். 2 பார்த்துட்டு இப்போ 3வது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீஸ். இது ட்ரேட் இன் கூட்ஸு. ஓகேவா? இது ட்ரேட் இன் சர்வீஸ். இங்கே நம்ம நாட்டில் சர்வீஸ் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது ரிலேட்டடு. வங்கி, காப்பீடு, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு போன்ற பணிகளில் பன்னாட்டு வாணிகம் நடைபெறுவதற்கு தேவையான சாதகமான விதிகளை முதலில் தொகுத்து கொடுக்க முதலாவது பலதரப்பட்ட பன்னாட்டு ஒப்பந்தம் தான். ஒரு நாட்டுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டு கம்பெனிலாம் வந்து இங்கே பிஸ்னஸ், இந்த இதில் சர்வீஸ் செக்டாரில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்ட முதல் ஒப்பந்தமாக இது. எது? கேட்ஸ். அந்த கேட்டில் இது கேட்ஸு, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ். நம்ம நாட்டு பிபிஓ கம்பெனியெலாம் யார்? சர்வீஸ். இங்கேருந்து பிபிஓ ஐடி கம்பெனிலாம் என்ன பண்ணும்? இங்கேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, உங்களுடைய உழைப்பு அங்கே போகும். அது மாதிரி காட் ஒப்பந்தத்தில் உறுப்பினர் நாடுகள் தாங்கள் விரும்பும் நாடுகளுக்கு மிகவும் சாதகமான நாடு என்ற சலுகையை வழங்க அனுமதித்தது. ஃபேவர்டு நேஷன், மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன். எது? கேட்டு ஒப்பந்தம் இருக்குல்ல, அதில் கேட்டு, காட் ஒப்பந்தம், கேட்டு, அந்த கேட்டு மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டுக்கு வந்துட்டு இவங்க சர்வீஸ் கொடுக்குறது அல்லது அந்த நாட்டிலேருந்து சர்வீஸ் வாங்குறது, அந்த மாதிரி. பணிகள் வாணிக ஒப்பந்தத்தில் ஒரு நாட்டுக்கு சாதகமான நாடு என்ற சலுகை வழங்கினர். அந்த சலுகைகளை அனைத்து நாடுகளுக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த விதி திருத்தி அமைக்கப்பட்டது. கேட்டில் இருக்குது மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க? கொடுத்துட்டு அந்த நாட்டுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? சர்வீசஸ் அங்கேருந்து தான் வாங்குவாங்க. எதுபடி? WTOக்கு முன்னாடி கேட்டு படி. பட் இந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, கேட்ஸு, இது என்ன சொல்லுது? அப்படிலாம் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் நீ ஒரு குறிப்பிட்ட நாடு கொடுக்காத, எல்லா நாட்டுக்கும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். இந்த நடைமுறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய பணிகள் தொடர்புடைய சட்ட விதிகளை உறுப்பினர் நாடுகள் விரும்பியவர்கள் படிக்கும் வகையில் பதிப்பிட வேண்டும் என கூறுகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மோஸ்ட் ஃபேவர்டு நேஷனுக்காக இதை வந்து எல்லா நாட்டும் கொடுக்கணும். இதில் சர்வீஸ் செக்டாரில் அப்படி அதுக்கு தேவையான அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? நாட்டில் சட்டத்தை மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைச்சு அந்த சட்டத்தை என்ன பண்ணணும்? பப்ளிஷ் பண்ணணுன்ற. அடுத்தது நாற்பொருளுக்கான பன்முக பழைய ஒப்பந்தத்தை படிப்படியாக நீக்குதலுக்கான ஒப்பந்தம். என்னென்னமோ சொல்கிறானுங்க. ஃபேஸிங் அவுட் ஆஃப் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட். எதெல்லாம் ஃபைபர் மெட்டீரியலு, நூலிலை ஃபைபர் மெட்டீரியல் எது? பருத்தி, சணல், கம்பளி, இதெல்லாம் வந்து என்னது? ஃபைபர் மெட்டீரியல். அது சம்மந்தமாக ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் பழசு இருந்திருக்கு, அதை மாற்றி போடுறானுங்க. தான் அது MFA, மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட். துணி மற்றும் ஆயத்தாடைகள் ஒப்பந்த விதிகளின்படி, ஆயத்தாடைன்னா இங்கிலீஷில் என்னம்மா? ரெடிமேட்ஸ். ரெடிமேட் துணி இருக்குல்ல, ஆமாம். பன்னாட்டு வாணிகம் 1974 நடைபெற்றது. இந்த ஒப்பந்தம் வளரும் நாடுகளிலிருந்து வளர்ந்த நாடுகளுக்கு துணி மற்றும் ஆடை ஏற்றுமதியை பங்களவு நிர்ணயம் செய்து கட்டுப்படுத்தியது. பங்களவு நிர்ணயம்னாக்கா, இப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து துணி இறக்குமதி பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, டெவலப்டு நேஷன்ஸ் தான் இறக்குமதி பண்ணுவான். நான் முந்தானத்தை சொன்னேன்னு நினைக்கிறேன். அதிகமாக நம்ம குகை ஏரியாவில் போனீங்கன்னா என்ன இருக்கும்? எக்ஸ்போர்ட்டு கிளாத்து இங்கே தான் தயார் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. அது டோட்டலாக பேன் பண்ணிட்டானுங்க. சரி, அதை விட்டுருங்க. இப்போ அந்த 1974 அக்ரிமெண்ட் அடிப்படையில் ஒரு நாடு, இப்போ பிரிட்டன் நம்மக்கிட்ட இருந்து துணி வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அதில் இந்தியாக்கிட்ட இருந்து 40% தான் நீ வாங்கணும்
அப்படின்னு தடை போட்டுருவான். சரியா? சீனாக்கிட்டேருந்து 20% வாங்கலாம், ஆஸ்திரேலியாக்கிட்டேருந்து 30% வாங்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவான், சீலிங் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அதுக்கு மேலே இந்தியாவிலேருந்து என்ன பண்ண முடியாது, இம்போர்ட் பண்ண முடியாது. புரியுதா? அப்படி இருந்தது பழசு, அதெல்லாம் நீக்க சொல்கிறான். உலக வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான 1995ஆம் ஆண்டிலிருந்து 10 ஆண்டுகளில் இந்த ஃபைபர் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, படிப்படியாக நீக்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்த மட்டில் சாதகமானதுன்றான். உகை ஏரியாலாம் அவுட் ஆயிடுச்சு, அதை விட்டுருங்க. பட் எங்கேருந்து பருத்தி ஆடைகள்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், திருப்பூர். அதிகமாக இந்தியாவிலேயே திருப்பூர்லேருந்து தான் பின்னல் ஆடை அப்படின்னு பார்த்துருப்போம், நிட்டிங் மெட்டீரியல்ஸ். சரியா? அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இப்போ எத்தனை ஒப்பந்தம் பார்த்துருக்கோம், ட்ரிம்ஸு, கேட்ஸு, அப்புறம் இது என்னது MFA 4 பார்த்தாச்சு. அடுத்து 5வது வேளாண்மை ஒப்பந்தம். புரிஞ்சிட்டு வாங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, அது சம்மந்தமான அக்ரிமெண்ட்ஸ். பணிகள் போன்று வேளாண்மை உலக வர்த்தக நிறுவன ஒப்பந்தத்தில் முதல் முறையாக சேர்க்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி தீர்வைக்கு உட்படுத்துதல், தீர்வை குறைத்தல் மற்றும் விவசாய மானியத்தை குறைத்தல். பார்த்தீங்களா, விவசாய மானியத்தை குறைக்கும். தீர்வைனா டேக்ஸ் போடணும், விவசாய விளைபொருளுக்கு என்ன பண்ணு, டேக்ஸ் போடுன்றோம். சரியா? அதேமாதிரி என்ன பண்ணோம், மானியம் கொடுக்குறான்னு பார்த்தோம் இல்லையா. நம்ம நாட்டு விவசாயிகளுக்கு 1000 ரூபா உரத்தை 500 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 500 ரூபா யார் கொடுத்துருவாங்க, சப்சிடியாக கவர்மெண்ட் கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். அப்போ அமெரிக்காவிலேருந்து நெல் நம்ம ஊருக்கு கொண்டு வந்து விற்க முடியாது. ஏன்னா நம்ம நாட்டோட நெல்லோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி, ஏன்னா மானியம் கொடுக்குறதுனால. அதில் எதுவும் வருது, கரண்ட்டெல்லாம் கொடுக்குறாங்களா தமிழ்நாட்டில், இலவச கரண்ட் இருக்குல்ல, அதுவுமே மானியம்தான். இலவச கரண்ட் இந்தியாவில் எங்கே இருக்குது, விவசாயத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான். யார் கொண்டு வந்தா, அதில் யார்? ஆமாம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. திட்டுறது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக திட்டுறோம். அடுத்தது பிரதான கூறுகள். இதில் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் மெயினான சப்சிடியை குறைக்கணும். அப்புறம் டேக்ஸ் போடணும், விவசாய விளைபொருட்கள்லாம் போட்டாங்களா. அரிசிக்கு இதுக்கு முன்னாடிலாம் டேக்ஸ் கிடையாது, இப்போ தான் போட்டிருக்காங்க. அடுத்தது தகராறுகளை தீர்ப்பதற்கான அமைப்பு, டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி. அதை ஒன்று உருவாக்குறாங்க. நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதியில் பிரச்சனை வருது. இப்போ பண்ணுறானா யார், ட்ரம்ப்பா? அப்போ அங்கே போய் WTOவில் முறையிடுவாங்க. இந்த இயக்குனர் போய் கெஞ்சுவார் அவர்கிட்ட, ஐயா நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. அமெரிக்கானாக்கா நம்மளை மாதிரி நாடுகள்லாம் மிரட்டுவான், டேய் கேட்குற சொல்கிறான்ல கேட்க மாட்டியா அப்படிமா. சரி. செயல்முறை காலதாமதத்திற்கு தகராறுகளுக்கான தீர்வு அமைப்பு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. எந்த ஒரு தகராறும் 18 மாதங்களுக்குள் பன்முக வாணிப முறை மூலம் தீர்க்கப்படுகிறது. மல்டிலேட்ரல் ட்ரேடு மூலிமா என்ன பண்ணுறாங்களா, தீர்க்குறாங்களாமா. எப்போ, 18 மாதத்துக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும். இந்த அமைப்பின் நிபந்தனைகளினால் இந்தியா பெருமளவு ஏற்றுமதி வாய்ப்பை இழந்தது. நிபந்தனைகள் எந்த நிபந்தனை, இந்த டேக்ஸை கம்மி போடு, சப்சிடியை குறை, இதெல்லாம். இப்படி மொத்தம் எத்தனை அக்ரிமெண்ட் இருக்குது, 6 அக்ரிமெண்ட். ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. வார்த்தையோட படிக்கும்போது தான் நம்ம MFAனாக்கா அதை இதை பார்த்து படிங்க, ஞாபகம் வந்துடும். அவ்வளோதான். கேள்வி கேட்டுட்டு WTOனுடைய முக்கிய பணிகள், உடன்படிக்கை போட்டிருக்காங்களா, இந்த 6 உடன்படிக்கை, அதெல்லாம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஃபாலோ பண்ணாததுக்கு மேலே என்ன பண்ணணும், கூப்பிட்டு விசாரித்து ஆக்ஷன் எடுக்கணும். ஃபாலோ பண்ணலன்னா அவன் மேலே தடை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாணிப பேச்சுவார்த்தைகளுக்கான மன்றம், பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு அமைப்பு, கமிட்டி. அது யார், WTO.
எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை கூடுது? 2 ஆண்டுக்கு ஒரு முறை. வாணிப பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறது. வாணிபம்னா ட்ரேடு ரிலேட்டடு டிஸ்பியூட்ஸ்லாம் என்ன பண்ணுறது? டீல் பண்ணுறது. தேசிய வணிக கொள்கைகளை கண்காணித்தல். ஒவ்வொரு நாடு என்ன பண்ணுவாங்க? ட்ரேடு ரிலேட்டடாக என்ன பண்ணுவான்? அவனுடைய பாலிசி ரிலீஸ் பண்ணுவான். இப்போ அமெரிக்கா ரிலீஸ் பண்ணுறான்னா இந்த நாட்டிலேருந்து எனக்கு இப்படிலாம் செயல்படுனா அந்த நாட்டு மேலாம் டேக்ஸ் போடுவேன். அதான் அவனோட ட்ரேடு பாலிசி. அது மாதிரி எல்லா நாடும் ஒவ்வொரு நாடும் ஒரு ட்ரேடு. நம்ம இந்தியாவுக்கு இருக்கும் ட்ரேடு பாலிசி. இந்த நாட்டிலேருந்து நான் இறக்குமதி பண்ணுறேன், இந்த நாட்டு பொருள் வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு. ஓகேவா? அதெல்லாம் வாட்ச் பண்ணி ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க? ஆக்ஷன் எடுப்பாங்க. வளர்ந்து வரும் நாடுகளுக்கான தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சி வழங்குதல். ஏன்னா வளர்ந்த நாடு முன்னாடி நமக்கு மேலே அட்வான்ஸ்டாக இருக்கான். ஓகேவா? அவனும் டிராக்டர் தயாரிக்கிறான், நம்மளும் டிராக்டர் தயாரிக்கிறோம். யாரது அட்வான்ஸ்டாக இருக்கும்? அவனுது லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு இருக்கும். அப்போ அதுதான் சேல் ஆகும், நம்மளது சேல் ஆகாது. நம்ம நாட்டு கம்பெனிலாம் என்ன ஆயிரும்? விழுந்துடுவான். அப்போ அதே மாதிரி ட்ராக் தயாரிக்கிறதுக்கு தேவையான என்னது? டெக்னாலஜிலாம் நமக்கு கொடுத்து உதவணும். இதெல்லாம் யாரோட வேலை? WTOட முக்கியமான பணிகள். இங்கே கவர் இதிலே கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப வேறு சொல்கிறானுங்க. பன்னாட்டு பண நிதியம். யார் பன்னாட்டு பண நிதியம்னா யார்? IMF, உலக வங்கி, அதனுடன் இணைந்த முகமைகள் உலகளாவிய பொருளாதார கொள்கை உருவாக்குதலில் கூடுதலான இணக்கத்தை அடைவதற்கு ஒத்துழைக்கிறது. சரியா? அவனும் பார்த்துருப்பான். இவனை IMF என்னது? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு உதவும். உலக வங்கி அதே மாதிரி. இவங்களாம் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை என்ன பண்ணணும்? ப்ரமோட் பண்ணணும். அதுதான் WTOனுடைய நோக்கம். இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்காங்க? கசகிஸ்தான் 2020 நடந்திருக்கு. இதெல்லாம் தேவையில்ல. TNPSC படிக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இயரு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இது 22 ஒன்று நடந்திருக்கும், 24 ஒன்று நடந்திருக்கும். அதெல்லாம் கரண்ட் அஃபேர். சரியா? ரைட். இது நடந்த உடனே இப்போ அடுத்த வருஷம் நடக்கும், 26 நடக்கும். போன வருஷம் 24 நடந்தது. என்ன பண்ணுங்கள்? குரூப் 1 UPSC படிக்கிறவங்களாம் அது என்னென்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு எடுத்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. WTO உருவாகணுன்னா ஃபஸ்ட்டு கூட்டம் எங்கே? சிங்கப்பூரில். அது தெரியும். இந்த கூட்டத்தில் யார் கலந்துக்குவாங்க? வர்த்தக அமைச்சர். ஓகே. அயல் நாட்டு செலுத்து நிலை சமமின்மையின் தீய விளைவுகளை நீக்குவதற்கு பன்னாட்டு வாணிக தடைகளை பயன்படுத்துவதை குறைத்துள்ளது. அதாவது BOP கிரைசிஸ் ஒரு நாட்டுக்கு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவான்? அவன் நாட்டினுடைய செலாவணியோட மதிப்பை குறைச்சி ஏற்றுமதியை அதிகப்படுத்துவான், இறக்குமதிக்கு தடை போடுவான். சரியா? அதான் போட்டிருக்கு. அயல் நாட்டு செலுத்து நிலை சமமின்மையின் தீய விளைவுகளை நீக்குவதற்கு. BOP கிரைசிஸ் இருக்கு இல்லையா, ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணுறதுக்கு. BOPனா என்னது? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பன்னாட்டு வாணிக தடைகளை, ட்ரேடு பேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தடை போடுறது, இறக்குமதி பண்ணாத, ஏற்றுமதி மட்டும் பண்ணு, அந்த மாதிரி. அதெல்லாம் என்ன பண்ணுறதாங்க? குறைச்சிருக்காங்களாமா. சேவைகள் பன்னாட்டு வாணிக பரிவர்த்தனைக்குள் கொண்டு வரப்பட்டு பணிகள் வழங்குதுறையில் வெளிநாட்டு மூலதனம் செய்வதற்கும் அனுமதி பெற்றதும் ஒரு சாதனை. சர்வீஸ் செக்டாரில் இப்போ ஃபாரின் கம்பெனி எதமாக இருக்குது? BPOITயில் இன்ஃபோசிஸ் நம்மளுது, காக்னிசன்ட்டு, கேப்ஜெமினி, இதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனி. BPO IT செக்டார்லாம் இங்கே நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சர்வீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறான். என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறான்? சர்வீஸ்.